ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இயற்கை வளம். இப்போ நம்முடைய பெரிய பயம் என்ன மனிதனுக்கு அப்படின்னா, நம்முடைய குழந்தைகளை விட, நம்முடைய வருங்கால சந்ததிகளை விட நம்ம இப்போ சம்பாரித்து வச்சிருக்கோமே அந்த பொருள் மீது அளவு கடந்த பற்று இருக்குது. இதுதான் நம்முடைய குறைபாடு. இதை எதுக்கு இவ்வளோ தூரம் ஆணித்தனமாக பேசுகிறேன்னு சொன்னால், ஒரு வீட்டு வாசலில் ஒரு மரத்தை வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த மரம் வேர் பூந்து என் வீட்டை பொழந்துடுச்சின்னா முதல் கேள்வி அவங்களுக்கு அதுதான் வருது. அந்த மரத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லதை செய்யுன்றதை நம்ம மறந்துடுறோம். 1000 வீடு கட்ட முடியும் ஒரு குழந்தை நல்லா அறிவாற்றலோடு இருந்தா, இல்லையா? அதுக்கு தெளிந்த படிப்பு, சிறந்த அனுபவம், இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அந்த குழந்தை உன்ன மாதிரி 10 வீடு கட்டிட்டு போயிடும். இல்லைன்னா அந்த வேர் இதுவாகாத அளவுக்கு அந்த வீட்டுடைய அமைப்புகளை வேர் தடுத்து கட்டலாம். மற்றவங்க வந்து கல்லால் அடித்து எங்கள் வீட்டு கண்ணாடியை உடைச்சிட்டாங்கன்னா, ஒரு பழுத்து இது வளர்ந்து அது பழுத்து அதுக்கு மேலே கல்லை விட்டு எரிஞ்சு உடச்சிடுச்சின்னா, இந்த களை போய் கரண்ட்டில் பட்டு கரண்ட்டு பூமியுள்ள ஷாக் அடிச்சதுன்னா, இதுதான் ஆமை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். ஆமை புகுந்த வீடு. என்ன ஆமை அப்படின்னா அறியா ஆமை அப்படின்னு சொல்கிறோம். அதை சந்தேகம் அப்படின்ற இடத்துல அந்த அறியாத ஆமை, அறியாமைன்னு சொல்கிற மாதிரி தான், அறியாத ஆமை சன் தேகத்தில் நுழைக்கும் போது இது ஷண் தேகம் அப்படின்னு சொல்லணும். ஷண்ன்றதுக்கு 6 அப்படின்னு அர்த்தம். இந்த ஷண் என்கிற 6 ஆதார அடுக்குகளால் உண்டான அறிவு தேகத்தில் தேவையற்றவைகளை பூர்த்தி கொள்ளும் பொழுது உண்டாகிறது. என் பிள்ளைய பற்றி எனக்கு கவலை இல்லை, அது மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். என் பொண்ணை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதான் இப்போ டாக்டரை பார்த்துக்கலாம். ஒரு பேரம்பேத்திங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா அதெல்லாம் பார்த்துக்குவாங்க அவங்க அப்பா அம்மா. ஆனால் என் வீட்டு உள்ள வேறு பூந்துடக்கூடாது. வேறுப்பு வந்து வீட்டை வெடிக்க வச்சு, கண்ணாடியை கொட்டை வச்சு, கல்லால் அடிக்க வச்சு, இப்படி இவங்க கற்பனை பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வேறு பூந்துடும். அதனால் இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால் வீட்டு வாசலில் மரங்கள் செடி கொடிகளை வைக்கக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ இந்த முடிவுக்கு வர பட்சத்தில் நமக்கு என்னென்ன தவறுகள் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, வாங்க கண் குளிர்ச்சி, இல்லையா? அந்த கண் குளிர்ச்சி போகுது. எந்த ஒரு கதிர்வீச்சுக்கள் நமக்குள்ள நுழையக்கூடாதோ அந்த கதிர்ச்சிகள், வாங்க வணக்கம் வாங்க, அந்த கதிர்வீச்சுக்கள் நமக்கு முதல்ல எந்தெந்த இடத்தெல்லாம் பாதிப்படைய செய்யும் வாங்க அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். உடல் என்பது 32 வகையான தொகுப்புகளை கொண்டது. இதுக்கு அவயம்னு சொல்லிக்கலாம். அங்கம் 8, 32 அவயங்கள். இந்த அவயத்தில் கதிர்வீச்சுக்கள் நகக்கண் இருக்கு இல்லையா, இது மூலமாகவும், கைகள் மூலமாகவும், பாதங்கள் மூலமாகவும், கண் மூலமாகவும், தேகத்தின் மூலமாகவும் கதிர்வீச்சுக்கள் உள்ள வரும், வெளியே போகும். இதை இப்போ பார்த்தீங்கன்னா ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கைகளை வச்சு அந்த கதிர்வீச்சுக்களை பாய்ச்சி இது பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் இப்படி வச்சுருப்பாங்க. இதை நம்ம பற்றி பேசியிருக்கோம். இப்படி இந்த கதிர்வீச்சுக்கள் வெளிப்படுறதில் திருசூலாசனன்ற ஒரு பேஸ்மெண்ட்டை சேர்ந்தது, அதை முன்னே வச்சு வாழ்த்த சொல்கிற மாதிரி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு, இந்த கைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதிர் இடத்துல கதிர்வீச்சாக்க பாயும் பொழுது அது மனிதனை சுத்தம் செய்யும்ன்ற ஒரு முறையில் உருவானது ஹீலிங் தெரபி.
ஹீலிங் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு குணப்படுத்தல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இல்லையா? அந்த கதிர்வீச்சுக்களை வெளிப்படுத்துகிற இடத்துல அப்போ கைகளுக்குள்ளே இருந்து கதிர்வீச்சுக்கள் வெளியே போகுதுன்னா வெளியில் இருக்க கதிர்வீச்சுக்கள் உள்ளே வர்றதும் செய்ய தானே செய்யும். அப்போ அந்த கதிர்வீச்சுக்கள் தடுக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்ட கதிர்வீச்சுக்களாக நமது தேகத்தில் நுழையுமானால் தெளிஞ்ச சிந்தனையோடு இந்த குழந்தைகள் நோய்வாய்ப்படாமல் இருக்குன்ற ஒரு சராசரி அடிப்படை விஷயம் நமக்கு இல்லை. அதாவது அறிவு, அடிப்படை அறிவு நமக்கு குறைந்து விட்டது அப்படின்றது தானே உண்மை. ஒரு விஷயத்தை பார்க்குறோம், கேட்குறோம், அதை அப்படியே ஏற்றுக்கிறோம். அது நல்லதா கெட்டதான்றதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை. இந்த ஆராய்ச்சி பண்ண முடியாத இடத்துல மனித இனம் என்ன பண்ணுறான்னா தோக்குறோம். இதன் காரணமாக கதிர்வீச்சுக்கள் பூமியின் மீது விழும்பொழுது அதை தடுத்து கொள்ளும் ஆற்றல் மரம் செடிகடிகள் கிட்ட தான் இருக்குன்ற ஒரு பேருண்மை நமக்கு புரியல. எந்த இடத்துல ஒரு செடி இருந்தால் கூட அங்கே பூச்சி வந்துடும், பிடுங்கி போட்டுரு, வரதான் செய்யுமா. ஆனால் அருமையான பறவை இனங்கள் நம்ம மரத்தில் உட்காந்து இனிமையான குரல்களை கொடுக்கிறதே, அதை மறுக்கிறோமே. அந்த அருமையான பறவை இனங்கள் இந்த இனிமையான குரலை மட்டும் கொடுக்கறது இல்லை, இந்த பூச்சிகளையும் சாப்பிட்டு நம்மளை சுத்தப்படுத்திக்கும். பாம்பு வந்ததுன்னா வராது. நீ காட்டு உள்ளே இருந்தால் பாம்பு வரும், நாட்டு உள்ளே இருந்தால் அதுதான் உன் சவகாசம், உன் வேர்வை நாத்தமே வேணும்னு ஓடி போகுது, உன் வாடையை பட்டா வானான்னு இல்லையா? அப்போது நகரங்களில் நம்ம என்னென்ன விஷயங்களை இழந்துன்னு இருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியல. காடுகளில் பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் கண் நோய்கள்லேருந்து பாதிப்பு இருக்கிறது இல்லை, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க பசங்க. அவங்களுக்கு சரியான கல்வி கிடைக்கவில்லை, அதனால் அவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்காங்களே தவிர அவங்க சிறந்தவர்கள் இல்லாத இல்லை, மிகச்சிறந்த ஆற்றலோடு தான் இருக்காங்க. நோய்கள் இல்லாத இருக்காங்க. நோய்கள் இல்லாத இடத்துல எதுவுமே வெல்த் அண்ட் ஹெல்த் ரெண்டு தான் முக்கியம். ஹெல்த்துன்றதை பொறுத்தவரை உடல் நல்லா இருந்தால் தான் வெல்த்துன்ற பணத்தை நம்ம சேர்த்து வச்சுக்க முடியும். என் புள்ள கொட்டைகளுக்கு பணமனமாக கத்தையாக சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தோம், குமார்னு ஒருத்தர்கிட்ட. குமார் பணம்னு பணத்தை சேர்த்து வைக்கிறோம், ஒரு காலத்தில் கவர்மெண்ட்டு இந்த ரூபாலாம் செல்லாதுன்னு சொல்லிட்டான்னா முடிஞ்சு தெரிஞ்சிடும் எல்லாருக்கும்னு சொன்னேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் ஒரு போன வாரம் சொல்கிறார், சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு, 1000 ரூபா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட 1000 தான் மாற்றிங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஒரு 9 மணி போல். ஆமாப்பா, ஒரு 1500 கோடி ரூபாய் வச்சுருக்கிறேன், இங்கே நான் போகிறதுக்கு பெட்ரோல் வேணும், நீ சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு ஒரு 1000 கோடிக்கு பெட்ரோல் போட்டேன். ஏன்னா கோடின்றோம் நான் என்னத்துக்கு, நான் மதிப்பு இல்லாதது கோடி. 1000 ரூபாய்க்கு மதிப்பில் போயிடுச்சுன்னா அது கோடி கணக்கில் தானே போயிடும். அதனால் 1000 கோடிக்கு பெட்ரோலை போட்டு வந்தேன். ஒரு 500 கோடி யாரோ கொடுத்தாங்க, கேட்டாங்க, கொடுத்த ஒரு அவங்க சில்லறையாக ஒரு 500 கோடியை கொடுத்துட்டு போனாங்க. வாங்கி வச்சுட்டு என் செலவு பார்த்தேன். எனக்கு பணத்தை பற்றி கவலை இல்லை, எதை பற்றியும் அவசியம் இல்லை. ஆனால் அது தேவையாக இருந்தால் பயன்படுத்துக்கு அந்த 1500 கோடி என்கிட்ட இருந்தது மாற்றிட்டேன். உடனே பெட்ரோல் பங்கில் ஒரு 1000 கோடிக்கு பெட்ரோல், 500 கோடிக்கு சில்லறை வாங்கி வச்சு என்னுடைய தேவைகளை பார்த்துட்டு போயிட்டேன். இப்போது பல கோடிக்கணக்கான பணங்களை பதுக்கி வைத்து தன் செல்வங்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு சேர்த்து வச்சமே செல்லாதுன்றப்போ எப்படிப்பட்ட ஒரு பதட்ட நிலைக்கு வந்திருப்போம். நாளைக்கு லேண்டை வாங்கி வைக்கிறோம். நில சீர்திருத்த சட்டம் என்று ஒன்று வந்தால் உங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்கணும்னு ஒரு முடிவை கவர்மெண்ட்டு சொன்னால் நீ சம்பாதிச்சு வச்ச நிலங்களும் உன்னை விட்டு அகன்றுவிடும். அப்போது நம்முடைய வெல்த்து என்பது சரிவு காணும். நம்ம வெல்த்து சரிஞ்சு போச்சுன்னா இந்த ஹெல்த்தும் கூடவே பாதிப்படையும். ஆக இந்த ஹெல்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை அல்லது நாம் உண்ணக்கூடிய மரங்கள் அதுதான் தேவையாக இருக்குது. இன்றைக்கி யாரை பார்த்தாலும் எடுத்திங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கூட மரம் நடுங்க ஒரு நாளைக்கு 1 கோடி நடணும், 2 கோடி நடணும், 3 கோடி நடணும்னா மரம் நடுன்னா இன்றைக்கி யாரும் மரத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் யாராவது ஒருத்தன் ஏமாந்தான்னு வச்சுக்கிங்களேன், அவனை போட்டு ஒருத்தன் அடிப்பான். ஏன்டா அடிக்கிற அப்படின்னு ஒருத்தன் கேட்க மாட்டான். அப்படி மீறி அவனை கேட்டான்னா இவன் கிண்டல் பண்ணானுவான். இருக்கவெல்லாம் ஆத்திரத்தை தீர்த்து பழி தீர்த்துக்குவான். அவன் ஒருத்தனை 10 பேர் சேர்ந்து சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அடிச்சு பார்த்துக்குவோமே அப்படின்னுவான். இண்டிவிஜுவாலிட்டி இல்லை.
எதிர்த்து பேச நாதி இல்லை. இதெல்லாம் காரணம் என்னென்னா கதிர்வீச்சுக்களின் தாக்கம் நம்ம உடம்புல படும்போது யார் யாருக்கு எது எவ்வளோ எவ்வளோ தேவையோ அதை தான் இந்த உடம்பு எடுத்துக்கும். இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு வாழை இலையை போடுறோம், ஒரு பக்கம் நெய் ஊற்றுறோம், ஒரு பக்கம் லட்டு வைக்கிறோம், ஒரு பக்கம் வாழைப்பழம் வைக்கிறோம், ஒரு பக்கம் காரம் பொரியல் கூட்டு வடை என்னென்னமோ வைக்கிறோம், நடுவில் சாப்பாடையும் கொட்டுறோம். எல்லாராலையும் அதை சாப்பிட முடியுதான்னா எது தேவைப்படுகிறதோ அதை மட்டும்தான் இந்த மனுஷன் எடுத்துக்கிறான். ஒருத்தனுக்கு காரம் பிடிக்குது, ஒருத்தனுக்கு துவையல் பிடிக்குது, ஒருத்தனுக்கு ஸ்வீட் பிடிக்குது, ஒருத்தனுக்கு ரசம் பிடிக்குது, ஒருத்தனுக்கு மோர் பிடிக்குது. ஏன்னா எல்லாமே நீங்கள் சாப்பாட்டு ராமனை தான் இருக்குது. இப்படி சொன்னது ஈஸியாக புரியுது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மற்றதெல்லாம் என்ன ஆகுதுன்னா குப்பைக்கு போகுது. தேவை இந்த உணவை கூட நம்முடைய நாக்குக்கு சுவை என்கிற இடத்துல இவ்வளோ மட்டும்தான் இது பயன்படுத்துது இல்லையா? மற்றது தூக்கி வெளியே போடுறோம். அதுபோல் இந்த கதிர்வீச்சுக்களையும் இந்த உடம்பு எதுக்கு எந்தெந்த உள் உறுப்புகளுக்கு எந்தெந்த கதிர்வீச்சுக்கள் தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும். ஒரு பெரியவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறார். என்ன வயசு? 110 வயசு ஆகுது. எப்படி இவ்வளோ வயசு வரலாம்? நான் டெய்லி 2 சுருட்டு குடிப்பேன். காலையில் ஒரு சுருட்டு குடிப்பேன், சாப்பிடுவேன், வேலைக்கு போவேன், கொஞ்சம் சாராயம் குடிப்பேன், ராத்திரி ஒரு சுருட்டு குடிப்பேன். அதனால தான் 110 வருஷம்லாம் இருக்கான்றார். இது அறியாமையா என்னன்னா அவர் பேசுறதுல இருக்க யதார்த்தம் அல்லது உண்மை? அந்த சுருட்டு புகை அவருக்கு மருந்தாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவர் குடிக்கிற சாராயம் அவருடைய உடம்புல இருக்க ரத்தத்தை சீர்படுத்துது அப்படின்னு அர்த்தம். அதுக்குன்னு எல்லாரும் சாராயம் குடிச்சுன்னா உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. சுருட்டு பூச்சி உடம்புக்கு 110 வருஷம் வாழணும்னு. அவருக்கு அது சேர்ந்துருக்கு. மற்றவங்களுக்கு புகையை சுவாசம் பண்ணுற எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, கேன்சர் வருது. அவனும் செத்து தான் போகிறான். ஒரு 25, 30, 50 வயசுலலாம் எந்த பழக்கமும் இல்லையே, எனக்கு கேன்சர் வந்துச்சுன்னு கேட்குறான். ஆக எந்த இடத்துலையும் அந்த மூலத்தை எப்படி பிடிக்கிறோன்றது தான் இங்கே இருக்க சப்ஜெக்ட். அப்போ கதிர்வீச்சுக்கள் உடம்புக்கு பாஞ்சுதுன்னு சொன்னால் நல்ல கதிர்வீச்சுக்கள் கெட்ட கதிர்வீச்சுகள் ரெண்டுமே பாடிக்கு சொந்தம். அந்த பாடி எடுத்துக்கும் எல்லாத்தையுமே. ஆனாலும் இதை சரியான முறையில் தடை செய்து தேவையானவைகளை உள்ள அனுப்புகிற கதிர்வீச்சுக்களை உள்ள அனுப்புறதுக்கு மரம் செடி கொடிகள் மட்டும்தான் மூலம். இந்த மரம் செடி கொடிகள் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்மா துத்தா இருக்குது. 4 பேர் சேர்ந்து அந்த கண்மாவை துத்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதிகபட்சம் 1000 ரூபாய் செலவாகும். நான் ஏன் செய்யணும்? அவன் வீட்டு நேரத்துக்கு நான் தண்ணி பாஞ்சிடுமே. அதனால் நான் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி போர் போடுறேன்னு ரெடியாக இருக்கிறான். 400 அடிக்கு 400 அடி ஆழத்தில் இருக்கப்பட்ட நீரை எடுத்து தண்ணி பாய்ச்சிக்கிறான். மீதி இருக்க கண்மா துத்தாயி கொசு பிடுங்கி இவனையும் சேர்த்து கடிக்குதுன்ற ஒரு உண்மை அவனுக்கு புரியல. அப்போது தான்ற சுயநலத்தால் நம்ம கேட்டுறோம், மற்றவங்களுக்கு நல்ல. ஆனால் உண்மையான நிலவரம் இந்த 400 அடி ஆழத்துக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்த்தது எது? கொஞ்சம் சிந்திக்கிறோமா? கடல் தண்ணி வடிகட்டப்பட்டு பூமி உள்ள நுழையுதுன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு லிமிட்டுக்கு மேலே அது வராது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு மட்டத்தை வச்சுருக்கோம். ஒரு கடற்கரையில் முட்டி அளவு தண்ணியில் நிற்கிறோம் நம்ம அப்படின்னு சொன்னால் நம்முடைய கரைப்பகுதி அப்படின்ற இடம் ஒரு 3 மீட்ரு, 6 மீட்ரு, 10 மீட்ரு, 13 மீட்ரு, 14 மீட்டர்ன்ற உயரத்துக்கு போயிட்டே இருக்கும். இப்போ 3 மீட்டர் ஆழத்தில் பூமிக்கு போகும்போது எனக்கு முட்டிக்கால் தண்ணி. இந்த பூமியிலேருந்து என்ன போன அந்த கடல் அதை போல் அந்த முட்டிக்கால் மடங்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பூமியுடைய மேல் மட்டம் 3 மீட்டர்னா அதை போல் ஒரு 3 மீட்டரை போல் ஒரு 10 மடங்கு ஆழத்துக்கு மட்டும்தான் அந்த கடலுடைய நீர் சுரப்பிகள் உள்ள தள்ளும். அதுக்கு மேலே கடலில் தண்ணி அந்த பக்கத்தில் தண்ணி ஓட்டம் நிற்கும். அப்போ 10 மடங்குன்னு சொன்னால் ஏறக்குறைய இது ஒரு 3, இது ஒரு 10, 39 மீட்டர் அப்படின்றத கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தோன்னா ஒரு 100 அடி 150 அடி எல்லாம் கடல் நீர் உள்ளே பாயும். அதுக்கப்புறம் வராது, வடிகட்டப்படவும் முடியாது. மேல் மட்டத்தில் 300 அடி ஆழத்துக்கு இந்த மண்ணு உள்ள நீரை செலுத்தினது எதுன்னா விருட்சங்களே. பெருமரங்கள் அப்படின்ற இடத்துல ஒரு உதாரணத்துக்கு மருதம் அப்படின்னு ஒரு மரத்தை எடுத்துக்கிறோம். அந்த மருத மரம் 300 அடி ஆழத்துக்கு வேற விட்டு போகக்கூடிய விருட்ச வகை. சொல்ற பெருமர வகைக்கும் தாண்டினது, படர்ந்து அகண்டு வளரக்கூடிய மரங்கள் விருட்சங்கள்னு பேர். அது மழை காலத்தில் தன்னுடைய தேவைக்கு சேர்த்து ஒரு வருடத்திற்கு அதுக்கு 40,000 லிட்டர் தண்ணி தேவை. ஒரு வருடம் சுவாசம் அது வாழறதுக்கு. அந்த 40,000 லிட்டர் தண்ணியை பூமி உள்ள சேர்க்கும்போது இந்த பூமி என்ன பண்ணுன்னா அந்த பூமி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கும். இதுக்கு சல்லி வேர்கள்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்களாக பட்டப்பட்டையாக போகும். இதை கொஞ்சம் சேர்த்து காட்டுங்க. இந்த மாதிரி வேர்களை சல்லி வேர்கள் அப்படின்னு பேர். இந்த திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்து பின்னாடி பாருங்கள் எவ்வளோ இதெல்லாம் சல்லி வேர்கள்.
இந்த பக்கத்துடைய உயரம் இருக்கோ அதை விட 1.5 மடங்கு தூரத்துக்கு தன்னுடைய வேர்களை அகலமாக நீட்டாக மண்ணு உள்ளே மேல் ஓட்டத்தில் கொண்டு போகும். 2 அடி 3 அடி உயரத்துக்கெல்லாம். ஆணி வேர் வந்து இந்த மரத்தை போல 3 மடங்கு ஆழத்துக்கு உள்ளே போயிடும். அப்போ இந்த சல்லி வேர்கள், இந்த ஆணி வேர்கள் எல்லாம் தண்ணியை சேர்த்து பூமிக்கு நிலத்தடி நீரை சேகரித்து கொடுக்கும். இந்த சல்லி வேர்கள் தான் முக்கியம் மரத்துக்கு. இந்த சல்லி வேர்லாம் கட் பண்ணால் மரம் வந்து செத்து போயிடும், ஆணி வேரும் அருந்துடும், பயனற்று இல்லைன்னா காய்க்காத போயிடும். நீங்கள் பின்னாடி போய் சல்லி வேர்கள் எல்லாம் தண்ணியை எடுத்து 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 இந்த மரத்துடைய உயரத்தை போல 1.5 மடங்கு நீளத்துக்கு சுற்றி பூமியில் பரவி எங்கே இருக்க நீர் சக்தியை உறிஞ்சி மரத்துக்கு தேவையான சக்தியை கொடுத்துட்டு மீதியை தண்ணியில் மண் உள்ள சேர்த்து வச்சுக்கும். ஆணி வேர் வந்து என்ன பண்ணோன்னா பூமியை ஊடுருவி 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 நீர் சத்துக்களை சேகரிக்கும். அதிகமாக அதுக்கு கிடைக்கும், அந்த பூமி உள்ளே அதை தள்ளி விட்டு தேக்க வச்சுக்கும். ஒரு விருட்சம் 40,000 லிட்டர் தண்ணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய டேங்கர் லாரி வருதுங்களா, 12,000 லிட்டர் தண்ணி. அந்த மாதிரி ஒரு 3 லாரி தண்ணி இல்லை 4 லாரி தண்ணியை ஒரு மரம் சேர்த்து வச்சுக்கும் வருஷத்துக்கு ஒரு தரம். ஒரு 10 மரம் இருந்ததுன்னா நமக்கு 4 லட்சம் லிட்டர் தண்ணி. நீங்கள் போரை போட்டு எவ்வளோ வேணா உறிஞ்சிக்கலாம். இந்த 300 அடி 400 அடிக்கு கீழே வேர்பாய்ச்சற விருட்ச வகைகள் செய்யக்கூடிய வேலை இந்த வேலை. நம்மளால் செய்ய முடியுமா? ஓட்டை போட்டு பூமியில் இருக்க தண்ணியை உறிஞ்சிக்கிறோம். இன்றைக்கி அரசாங்கம் அவங்கவுங்க வீட்டு வாசலில் அது என்னமோ ஒரு ஊற்றை போட்டு பைப்பை போட்டு அதில் கூழாங்கல்ல போட்டு தண்ணி சேகரிவீங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டு வாசலில் சின்ன சின்ன மரங்கள், ஒரு சின்ன மரம், ஒரு நெல்லி அப்படின்னு ஒரு மரத்தை வச்சோம்னா கூட அந்த நெல்லி மரம் வந்து குறைஞ்சபட்சம் 25 அடியிலேருந்து 40 அடி ஆழத்துக்கு வேற உள்ள பாய்ச்சின்னு போயிடும். பக்கவாட்டு வேர்களை ஒன்றும் பயன்படுத்துறது இல்லை. பக்கவாட்டு வேர்கள் வந்து பேலன்ஸுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு ஒரு 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 10 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கும் அதை கட்டி ஆடுறதுக்கும் 4 பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம். 4 பிள்ளைங்களை 2.5 கோடியை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறோம். அது கட்டி காப்பாற்றோன்னு. அப்போ இந்த 10 கோடி சொத்தை சேகரிக்கிறதுக்காக நான் எவ்வளவு கடுமையாக உழைச்சிருக்கணும்? என் உழைப்பு ஆணி வேராக இருக்குது. இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறது என் புள்ளக்குட்டிங்களாக இருக்குது. இந்த புள்ளக்குட்டிங்களால் வந்து ஒன்றும் பெரிய இதுன்னு எதிர்பார்க்க முடியாது. பாதுகாவலர்கள் அவர்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி நிலைகள் தான் வந்து இந்த மரத்துடைய செயல்கள். 40 அடி ஆழத்துக்கு ஒரு நெல்லி மரம் தன்னுடைய நீரை கொண்டு போய் தான் மழை காலத்தில் சேர்க்கிற நீரை கொண்டு போய் பூமி உள்ள செலுத்துதுன்னு சொன்னால் பூமியில் நிலத்தடி நீர் குறையுமா? நீருக்காக ஒரு 3ஆம் உலகப் போர் வரும் அப்படின்னு பல ஞானிகள்லாம் சொல்கிறதெல்லாம் நடக்குமா? நமக்கு நாம் தான் பாதுகாப்பு. அப்போது இந்த நீரை மட்டும் இது சேர்த்து வச்சிருக்கான்னா பூமியிலேருந்து எப்பவுமே பேசியிருக்கோம், பூமி நொதிப்புத்தன்மை கொண்டது. உள்ளுக்குள்ள நம்ம நம்முடைய எண்ணங்கள் எப்படி கொதிச்சிட்டு இருக்கோ, கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு சாந்தப்பட்டு சிரிப்பால் அழுகையால் சிந்திச்சிட்டே இருக்கோ, அது போல் மண் வந்து செயல்பட்டுனே இருக்கும். அதுக்கு நொதிப்புத்தன்மைன்னு பேர். அந்த நொதிப்புத்தன்மை பூமி உள்ளே இருக்கும் பொழுது அதில் வெப்பங்கள் வெளிப்படும், வாயுக்கள் வெளிப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் எல்லாம் எடுக்கிற பெட்ரோல்லாம் பூமி உள்ளேருந்து எடுக்கிறோம், எரியுது இல்லை, எரியுதா இல்லையா? அது மாதிரி இந்த மண்ணுடைய நொதிப்புத்தன்மையில் வாயுக்கள் வெளிவரும். இப்போ பெட்ரோல்ன்றது வந்து நீர்ம பொருளா அப்படின்னா ஒரு தண்ணியை நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கொட்டிட்டு ஸ்விம்மிங் பூலில் ரொப்பிட்டு நீந்த முடியும். அதே ஸ்விம்மிங் பூலில் ஃபுல்லாக பெட்ரோலை கொட்டிட்டு நீங்கள் நீந்த முடியுமான்னா முடியாது. ஏன்னா அது வாயு, பார்க்க நீர்ம வாயுன்னு அதுக்கு பேர். அது நீச்சல் அடி உள்ளே போனால் நேராக போயிடுவீங்க, அதை குடிக்கவும் முடியாது, எது பண்ண முடியாது, அவ்வளோதான். ஆனால் அதே தண்ணியாக இருந்தால் நீந்த முடியும். பெட்ரோலில் குளிக்க முடியுமா, நீந்த முடியுமா? ஆனால் முடியாது. தண்ணியில் நீந்த முடியும், குளிக்க முடியும், துணி துவைக்க முடியும், எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியும். பூமி உள்ள தண்ணியும் இருக்குது, அந்த தண்ணியை சேகரிக்கிறது அந்த மரமாக இருக்குது. அதுக்கு கீழ் நொதிப்பு திறன் அப்படின்ற இடத்துல வெளிப்படக்கூடிய வாயுக்கள் பெட்ரோலியமா, டீசலா, கெரோசினா, குரூட் ஆயிலா, மெழுகுவத்தி கொளுத்துறமே, இதெல்லாம் உள்ளேருந்து வர பெட்ரோலியம் ப்ராடக்டுடைய ஒரு இதுதான். ஃபிலிம் பார்க்குறோமே டிவியில், அதெல்லாம் அதுலேருந்து வர்றது தான். ஆயிரக்கணக்கான பொருட்கள் இந்த குரூட் ஆயிலேருந்து எடுக்கிறாங்க. அவ்வளோவும் கேஸாக இருக்குது. அமீலங்கள்னு அதுக்கு பேர், ரசாயனங்கள்னு தமிழில் சொல்கிறோம், அமீலங்கள்னு சொல்கிறோம். இதை கெமிக்கல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இந்த கெமிக்கல் சேரும்போது கெமிஸ்ட்ரியாக மாறுது, கலப்புகள்.
இப்படி இருக்கிற விஷயங்கள்ல அந்த நொதிப்பினால இந்த வாயுக்கள் வெளிப்படும் பொழுது நமக்கு மன நிம்மதியாமா கிடைக்கும். உள்ளே போனால் நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன சாப்பாடு இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அது உள்ளே போச்சுன்னு சொன்னால் நம்ம கண்ணெரிச்சல் வருமா வராதா? வரும். காது கொஞ்சம் மந்தமாகுமா ஆகாதா? ஆகும். சுவை மட்டமாகுமா ஆகாதா? ஆகும். பசி எடுக்குமா எடுக்காதா? எடுக்காதையும் போகும், எடுக்கவும் செய்யும். எல்லா விதமான நோய்களும் இந்த தேகத்தை ஆட்டி படைக்கும். இந்த தேகத்தை ஆட்டி படைக்கும் பொழுது அதை சரி செய்ய சமன் செய்து கொள்வதற்காக மட்டுமே நமக்கு அறிவு வேலை செய்கிறது. அந்த அறிவை நான் புஸ்தகத்திலையும் நெட்டிலையும் பார்த்தா என்ன பண்ண முடியும்? புஸ்தகத்தை படிக்க வேணாம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா படிங்க. நல்ல புஸ்தக விஷயத்தை படிங்க. யாரோ ஒரு நடிகை யாரோ ஒரு நடிகருடன் ஓடிவிட்டாள், நல்ல நிகழ்ச்சி தான். சாமியார் மாறி 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 மாறி, அது என்ன மாறி மாறியோ ஒரு பெண்ணை கற்பழித்தார், அதை வச்சுன்னு பொட்டிக்கட்டை உட்காந்து பேச உதவும். பார்த்தீங்களா 1000 ரூபாய் தொல்லாம் செல்லாதுன்ட்டாரு மோடி, கேள்விப்பட்டீங்களா? இதை சொல்றதுக்கு அதான் பார்த்துட்டேமே, நீ சொல்லி தானே திரும்பி கேட்டுக்க போறோம். இதெல்லாம் ஒரு பேச்சு. அவன் வந்தான்பா, அதை பண்ணான்பா, இவன் இதை பண்ணான்பா, இவன் இந்த பொம்பளை கூட ஓட்டான்பா, இவன் ஆம்பளை கூட ஓட்டான்பா, அவன் என்ன பண்றான்னு தெரியலப்பா, இதை தான் நம்ம பேசின்னு இருக்கோம். நமது அறிவு எதற்கு பயன்படுகிறது என்கிற சிந்தனை கூட இல்லாமல் பேச வேண்டியதுதான், சிரிக்க வேண்டியதுதான். நானும் பேசினவன் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல. ஏன் இதெல்லாம் பேசுறோம், இதனால் யாருக்கு லாபம்னு சிந்திக்க ஆரம்பிச்சோம். எல்லாருக்கும் முடியும். அப்போ அந்த சிந்தனைகளை தவிர்க்கும் பொழுது சரியான முறையில் எடுத்து செல்ல, தேவையற்ற கதிர்வீச்சுக்களை தடுத்தாட்கொள்ள நாம் வீட்டு வாசல் ஒரு வீட்டு வாசல்லையும் ஒரு மரம் இருக்கணும். அந்த மரங்கள் எப்படி எப்படியெல்லாம் இருந்தால் நல்லது? வேறு உள்ளே போகக்கூடாது. அதில் கிடைக்கக்கூடிய இலை, தழை, பழம், பூ, பிஞ்சு, காய் எல்லாம் நமக்கு பயனும் அளிக்கணும் இல்லையா? வான்வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய மழையை உறிஞ்சி அது பூமியில நிலத்தடி நீரையும் சேர்த்து வைக்க வேண்டும். அந்த நிலத்தடி நீர் சேரும் பட்சத்தில் நொதிப்பு திறனுடைய தன்மைகள் படைப்பிற்கு காரணமாக மாறும். மண் வளம் பெறும். மண் வளம் பெறும் பொழுது நமக்கு தேவையற்ற வாயுக்களின் தாக்கம் குறையும், எல்லா விதமான நோய்களும் குறையும். இது அனுபவம். இந்த இடத்தை நம்ம எப்படி பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வீட்டு வாசல்ல சில வகையான மரங்களை வச்சு, வேர்பாயாத மரங்களை வச்சு சாலைகளை அழகுபடுத்தணும்னா கண்ணை திறந்து பார்த்தா பார்க்கும் இடம் எங்கும் குளிர்ச்சி, கோபம் வருமா? இனிமையான பறவைகளின் சத்தம், கோபம் வருமா? ரசனை வருமா? கோபம் வராது, ரசனைகள் வரும். அப்போ ஒன்றையும் நம்ம பார்க்கும்போது எதிரில் பார்க்குறோன்னலாம் சனியே இந்த தத்தத்து மூஞ்சில் முடிச்சுட்டு போனோம்பா அப்படின்ற வார்த்தை போகு. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்ற இனிமையான சொற்கள் வெளிப்பட நல்லா இருக்கங்க, விரோதம் குறையும், குரோதம் விலகும். இதெல்லாம் எது கொடுக்கும்னா இயற்கை வளங்கள் தான் கொடுக்கும். நம்ம இயற்கை வளத்தில் நாமும் ஒரு வளர்ச்சி காணக்கூடிய மரமே. என்ன ஒன்று, அது அசையா உயிர், நம்ம அசைகிற உயிர். அது தெளிவாக வேலை செய்யும், தெளிவற்று வேலை செய்கிறோம். அதுக்கு பார்வை கிடையாது, கேள்வி கேட்கறது கிடையாது, உணர்வுகள் இருக்கு. நமக்கு பார்வை, கேட்டல், அதோட சேர்ந்து உணர்வும் இருக்கு. உணர்வு மிகுந்த மனிதன், பார்த்தலையும் கேட்டலையும் அதிகமாக பெற்ற மனிதன், உணர்வை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய அந்த இயற்கை வளங்களை தன் வீட்டு வாசல்களில் வைத்தால், நீங்க தண்ணிலாம் ஊற்ற வேணாம், ஒரு 4 அடி 3 அடி கேப்பில் வைங்க, கையை கழுவிட்டு போங்க. நீங்க சாப்பிட்டு மிச்சம் வாய் கோப்புளிச்சு துப்புங்க. நான் அதை ஏற்றுக்கும். இந்த மரம் ஏற்றுன்னு உங்களுக்கு நல்ல, உங்கள் குழந்தைங்களுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல. யாருக்காகப்பா சம்பாதிக்கிறோம் நம்ம, யாருக்காக சேர்த்து வைக்கிறோம்னா என் வருங்கால சந்ததிக்காக தான் விட்டுட்டு போகிறேன். அந்த சந்ததிகளுக்கு வீட்டையும் வாசலையும் வச்சு அது என்ன பண்ணும் யோசிச்சு பார்க்குறோமா? இப்போ சுனாமின்னு ஒன்று 2004 வீசி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போச்சு. இப்போ பெரும் வெள்ளம் வந்து போச்சு. பசி, பஞ்சம், பட்னி, இந்த 4 ஏழை நம்ம வயிற்ற ஒரு 2 நாளைக்கு காப்பாற்றுமே. அதுக்காக அந்த மரத்தை வளர்க்கலாமே இல்லை? அதில் இருக்கக்கூடிய பழங்களை எடுத்து ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம், எல்லாத்தையுமே செய்யலாமே. அறுசுவைகளையும் அளிக்கக்கூடிய இயற்கை வளங்கள் ஒரு வீட்டு வாசல்லையும் இருந்தா ஹெல்த்து எப்படி இருக்கும்? கண் பார்வை எப்படி குளிர்ச்சியா இருக்கும்? எவ்வளோ மன நிம்மதியோடு இருக்கலாம்? சிந்திக்கிறோமா? சிந்திப்போம். என்னென்ன மரங்களை தெரு ஓரங்களில் வைக்க வேண்டும்ன்றத தலைப்பா வச்சு அந்த மரங்களை காமிச்சு
இது என்னென்ன பண்ணோம், எவ்வளோ தண்ணியை சேகரிக்கும், எவ்வளோ நல்லது செய்யுன்றதெல்லாம் தொடர்ந்து பேச போகிறோம். தலைப்பு இயற்கை வளம் தான் கொஞ்சம் நாளைக்குன்னு நினைக்கிறேன். யார் என்ன நடக்குதோ பார்ப்போமே. இல்லை, நன்றி, வணக்கம். You have a WhatsApp message.